கேருபீன்களும் சக்கரங்களும். கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது. இதோ கேருபீன்கள் அண்டையில் 4 சக்கரங்கள் இருக்க கண்டேன். ஒவ்வொரு கேருபீன் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது. சக்கரங்களின் தோற்றம் படிகப்பச்சை வர்ணம் போல் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது. சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. தலை நோக்கும் இடத்துக்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடின. ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. அவைகளின் உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவைகளின் செட்டைகளும், அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன. அவைகள் 4க்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன. அந்த சக்கரங்களை பார்த்து, சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபீன் முகமும், 2ஆம் முகம் மனுஷ முகமும், 3ஆம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமுமாயிருந்தது. கேருபீன்கள் மேலே எழும்பின. இதுதான் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த ஜீவன். கேருபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்தபோது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகிப் போகவில்லை. அவைகள் நிற்கையில் இவைகளும் நின்றன. அவைகள் எழும்புகையில் இவைகளும் எழும்பின. ஜீவனுடைய ஆவி இவைகளில் இருந்தது. எசேக்கியேல் கண்ட தேவனுடைய மகிமையின் சாயல் இங்கு இன்னும் விரிவாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்படுகிறது. இதை எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்திலே காண்கிறார். கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே பிரவேசிப்பதை எசேக்கியேல் தரிசிக்கிறார். இந்த தரிசனம் அவர் கேபார் நதி அண்டையில் தரிசித்த முதலாவது தரிசனத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பும் அவருடைய ஆளுகையும் இந்த பூமியில் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை எசேக்கியேல் இங்கு பார்க்கிறார். இந்த பூமியில் உள்ள காரியங்களை கர்த்தருடைய தூதர்கள் அவருடைய கட்டளைகளின் பிரகாரம் வழி நடத்துகிறார்கள். தேவ தூதர்களுக்கு மத்தியிலே குழப்பம் இருக்காது. அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாயும் ஒரு மனதோடும் இருந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் எசேக்கியேலுக்கு ஜீவன்களையும் சக்கரங்களையும் பற்றிய தரிசனத்தை காண்பிக்கிறார். கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்படுகிறது. எசேக்கியேல் கேருபீன்கள் அண்டையில் 4 சக்கரங்கள் இருப்பதை பார்க்கிறார். ஒவ்வொரு கேருபீன் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருக்கிறது. சக்கரங்களின் தோற்றம் படிகப்பச்சை வர்ணம் போல் இருக்கிறது. அவைகள் 4க்கும் ஒரே சாயலான ரூபம் இருக்கிறது. சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்படுகிறது. கேருபீன்கள் சக்கரங்களை இயக்குகிறது. கேருபீன்கள் நிற்கையில் சக்கரங்களும் நிற்கிறது. அவைகள் எழும்புகையில் சக்கரங்களும் எழும்புகிறது. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருக்கிறது. ஒரு சாரதி தன்னுடைய ரதத்தை இயக்குவது போல கேருபீன்கள் இந்த சக்கரங்களை இயக்குகின்றன. கேருபீன்களிடத்தில் ஜீவனுடைய ஆவி இருப்பது போல சக்கரங்களிடத்திலும் ஜீவனுடைய ஆவி இருக்கிறது. ஒரே ஆவியானவரே கேருபீன்களுக்கும் சக்கரங்களுக்கும் ஜீவனை கொடுத்து அவற்றை இயக்குகிறார். தேவதூதர்கள் இந்த பூமியிலே கர்த்தருடைய பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஞானத்தின் பிரகாரம் தம்முடைய சித்தங்களை செயல்படுத்துவதற்கு தம்முடைய தூதர்களை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஜீவனுடைய ஆவியானவராய் இருக்கிறார். 4 ஜீவன்களுக்கும் 4 சக்கரங்களுக்கும் கர்த்தரே ஜீவனை கொடுக்கிறார். அவற்றை இயக்குகிறார். அவை கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் பிசகாமல் இயங்குகிறது. எசேக்கியேல் இங்கு காண்கிற தரிசனம் அவர் கேபார் நதி அண்டையிலே கண்ட ஜீவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. கேருபீன்கள் மேலே எழும்பின. இதுதான் நான் கேபேர் நதி அண்டையிலே கண்டிருந்த ஜீவன் என்றும், அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலாய் இருந்தது. ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு எதிரான திசையை நோக்கி சென்றது என்றும் எசேக்கியேல் தான் கண்ட தரிசனத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த உலகத்தில் ஏராளமான மாற்றங்கள் உண்டாகும்.
எல்லா காரியங்களும் எல்லா காலங்களிலும் ஒன்றுபோல் நடைபெறுவதில்லை. சீதோஷ்ண நிலைகளில் மாற்றம் வரும். அதே வேளையில் ஏற்கனவே நடைபெற்ற சம்பவங்கள் மறுபடியும் நடைபெறும். மழைக்காலம் முடிந்த பின்பு மறுபடியும் மழைக்காலம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த சத்தியம் சக்கரங்கள் மூலமாக விவரிக்கப்படுகிறது. அந்த சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருப்பது போல் இருக்கிறது. கர்த்தருடைய பராமரிப்புகள் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. இந்த பூமியில் நடைபெறும் எல்லா காரியங்களும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது. இவை ஒன்றுக்கொன்று முரண்படுவது போன்று நமக்கு தோன்றினாலும் மெய்யாகவே அவற்றில் முரண்பாடுகள் இல்லை. அவை எல்லாவற்றிற்கும் ஒரு பொதுவான முடிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரம் இந்த பூமியில் ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது. இவற்றிற்கு மத்தியில் ஒழுங்கும் ஒற்றுமையும் உண்டு. இவை நமக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. சக்கரங்கள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் அவை ஓடும். அவை ஓடும்போது திரும்புகிறதில்லை. தலை நோக்கும் இடத்திற்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடுகிறது. சக்கரங்கள் ஓடும்போது அவைகள் திரும்புகிறதில்லை என்று எசேக்கியேல் காண்கிறார். எசேக்கியேல் கேருபீன்கள் அண்டையில் 4 சக்கரங்களை காண்கிறார். அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடுகிறது. அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை எசேக்கியேல் கேட்கிறார். அவை 4 சக்கரங்களாக இருந்தாலும் அவற்றை கூப்பிடும்போது பன்மை வன சக்கரங்களே என்னும் வார்த்தையை பயன்படுத்தி கூப்பிடாமல் சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிறான். சக்கரங்கள் 4ஆக இருந்தாலும் அந்த 4 சக்கரங்களையும் ஒரே ஆவியானவரே வழிநடத்துகிறார். அவை எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக இயங்குகிறது. அவை கர்த்தர் நியமித்த இலக்கை நோக்கி ஓடுகிறது. கர்த்தருடைய பராமரிப்புகள் உறுதியாயிருக்கும். கர்த்தருடைய தெய்வீக திட்டங்கள் ஒரு மாறுவதில்லை. இயற்கையில் நாம் பார்க்கிற சகலமும் தேவனுடைய பிரமாணத்தின்படி இயங்குகிறது. காலையில் உதிக்கிற சூரியன் மறுநாள் காலையிலும் உதிக்கிறது. சக்கரங்கள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. ஜீவன்கள் ஒவ்வொன்றும் தன் தன் முகத்திற்கு எதிரான திசையை நோக்கி செல்கிறது. தேவனுடைய ஆவியானவரே சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிறார். அவரே எல்லா சிருஷ்டிகளையும் வழிநடத்துகிறார். கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் வானத்தில் உள்ள சிருஷ்டிகளையும் பூமியில் உள்ள சிருஷ்டிகளையும் இயக்குகிறார். சர்வ சிருஷ்டிகளும் தேவனுடைய தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றும். இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான சம்பவங்கள் நடைபெறுகிறது. இந்த சம்பவங்கள் அதிர்ஷ்ட சக்கரத்தின் பிரகாரம் நடைபெறுவதில்லை. இவை எல்லாமே தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு என்னும் சக்கரங்களின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது. அதிர்ஷ்ட சக்கரத்திற்கு கண்கள் இல்லை, அதால் பார்க்க முடியாது. அது குருடாய் இருக்கிறது. எசேக்கியேல் தரிசிக்கிற சக்கரங்களால் பார்க்க முடியும். அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருக்கிறது. எசேக்கியேல் தான் தரிசித்த 4 ஜீவன்களை பற்றி சொல்லும்போது அவைகளின் உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவைகளின் செட்டைகளும், அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன. அவைகள் 4க்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன என்றும், ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபீன் முகமும், 2ஆம் முகம் மனுஷ முகமும், 3ஆம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமுமாய் இருந்தது என்றும் சொல்லுகிறார். கேருபீன்களும் சக்கரங்களும் ஒன்றாய் இசைந்து இயங்குகின்றன. கேருபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடுகிறது. பூமியில் இருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்தபோது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. அவைகள் நிற்கையில் இவைகளும் நிற்கிறது. அவைகள் எழும்புகையில் இவைகளும் எழும்புகிறது. ஜீவனுடைய ஆவி இவைகளில் இருக்கிறது. கேருபீன்கள் சரீரத்தில் மனுஷ சாயலாகவே உள்ளன. பாதம், செட்டைகள், கைகளின் எண்ணிக்கை, முகங்களின் எண்ணிக்கையும் தோற்றமும் கண்கள் ஆகியவை மனுஷ சாயலில் இருந்து வேறுபட்டுள்ளன.